திண்டிவனம் காலைல வந்துட்டாப்பா. நாராயணா நமோ நாராயண பேயாழ்வார் தந்த பெரும்பதி இதனிலே நான் உன்னை நாராயணா. நீ கேட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டு தொகுதியில் பெரிய நாராயணர் பெருமாள் கோயில் இருக்கா? அந்த ஊர் மக்களெல்லாம் உன்னை ஏற்கனவே தெரிந்தவர்கள், உன் கட்சியையும் புரிந்தவர்கள். இந்த கட்சிக்கு ஆறுதல் நிறைந்த இடம் அங்கு இருக்கிறது. அதனால் உனக்கு கிடைக்கிற எம்எல்ஏ சீட் நிச்சயமாக வெற்றி அடையும். அந்த சீட்டு உனக்கு வழங்குவதற்கு டிக்கெடிச்சாச்சு. உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சஸ்பெண்டாக வச்சு உன்னை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறார் உங்கள் தலைவர். உண்மை. ஆனாலும் உனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம கூட இருக்கிறவங்களே எதையாவது போட்டு கொடுத்து நம்மளை வருத்தப்பட வச்சுருவாங்களோ, அதில் வேறு எதுவும் குளறுபடியை செஞ்சுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் கொஞ்சம் அலையடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க சொல்லலாம், அவர் கேட்க மாட்டார். உனக்கு சீட்டு ஓகே, இப்படி வெற்றி உண்டு, எம்எல்ஏ ஆய வந்து என்ன பார் கால் வந்துட்டு வா, வெற்றிவேல் முருகனுக்கு. படிக்க வச்சிடலாம், ஜெயிச்சு வரும். நல்லா ஆனந்தமாக இருக்கு. இந்தாடா பணம். ஓ பாப் வாங்க தண்டி வேணாம். என்ன தைரியமாடா. கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தன். இல்லை, எனக்கு ஒரு ஃபுல் வேணுமாடா. வாங்கி தரலாமா? எவ்வளோடா நீ அடிக்கிறது? அதே தானே. கால் வந்துட்டு வா. அவன் கும்பிடும்போதே நான் குடிப்பேன் வைப்பேன் அதெல்லாம் சொல்லி கேவலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தான் கும்பிடுதான். மனிதன் தானே, மனிதனா பிறந்த மட்டும் அனுபவிக்க வேணும் அப்படின்ன மாதிரி அவன் பாடிக்கிட்டு இருக்கான். என்னடா தம்பி கட்டிக்கார பேரில் என்னடா வேணும் உனக்கு? கண்ணை முடுறா. இந்த பக்கத்தில் வா, வாடாங்க. கண்ணை முடுறா, முடு. அஞ்சாவது மாதத்தில் வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். நீ நினைக்கிற இடத்துல அதை வெற்றிகரமாக நடத்தி தரேன். குடிக்க மாட்டோம்னு மனத்துக்குள்ளே நினச்சி ஒரு முடிவு எடுத்துக்கா. இந்தா ஜெயிச்சு தரேன், பணம் தாரேன், கனி தாரேன், நல்லா இருப்போ. குடிக்க மாட்டாய் இப்போ. கர்மசாமிக்கு கேரளத்திலிருந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்ட பர்தா பாரி. நீங்கள் கர்நாடகப்படி காலில் வந்துட்டு வரலாம். லேய் ராஜாராம், 1 ரூபா கொடுறா அல்லது 5 ரூபா கூட கேட்டால் காரணம் இருக்கும்டா. குதிரை காலில் வைக்கணும் என்ன? எஸ் சாமியை நினச்சிக்கா, ஐஸ்வர்யமாக போ. இன்னொரு காலில் வந்துடலாம், இருக்கட்டும். இப்போ என்ன? வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் செல்லம்மா, எந்தன் செல்லம்மா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் இவனுடைய எதிர்காலம் சம்பந்தமான ஒரு குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. சில காலங்கள் நம்ம கருப்பசாமியை பார்க்க முடியவில்லையே அப்படிங்கிற ஏக்கமும் மனவேதனையும் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே எண்ணெயை வச்சு கண்ணீர் விட்டு நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. அந்த சோதனைக்கு யார் காரணமோ அவர்களெல்லாம் திருந்தணும், அவர்கள் மனதுக்கு சரியான சாட்டையடி கொடுக்கணும் அப்படின்னு என் முன்னாலேயே நீங்கள் கும்பிட்டீங்க. உண்மையாலையா? கால் வந்துட்டோம். இப்போ இந்த மகனுக்கு என்னடா செய்யணும்? கேரளாவில் தானே நீங்கள் இருக்கிய, லாட்டரி சீட்டுக்கு நல்ல உத்தரவை கொடுக்க, கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவாடா. நிறைய பிரைஸ் கிடைக்கும், கமிஷன் நிறைய கிடைக்கும். உனக்கே ஒரு சீட்டில் கோடி விடும். போ ஜெயிச்சு வா. அவங்க அப்பனை கோடி சொல்கிறாக்கு. இந்தாமா, உடல்நிலையை பற்றி உனக்கு ஒரு கவலை, யாரும் டாக்டர்கள் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயம் உனக்கு. அப்படி ஒரு வியாதியே உனக்கு இல்லை. நல்லாரு இந்தாடா, அள்ளி தந்திருக்கேன். இந்தா
புண்ணியமாக இருங்க. மாதம் அப்பா வந்து பார்த்துடா, சந்தோஷமா இரு, போய்கிட்டே இரு. குழந்தை பாக்கியம் கேட்ட வந்தவன் ஏண்டாவன் 1 2 3 4. மெடிக்கல் சீட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கிறேன்? மெடிக்கல் சீட்டெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு இவனுக்கும் குறை இருக்குது. எனக்கு இப்போ வைத்தியம் நிப்பாட்டியாச்சு சாமி. ஆமாம், உனக்கு வந்து கொஞ்சம் கவுண்டிங் உயிரணுக்கள் குறைவுன்னு வந்திருக்கு, அதான் கேட்டேன். இவனுக்கு கர்ப்பப்பையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆம்பளை பையன் பிறப்பா, மணிகண்ட மூர்த்தின்னு பேர் வைடா. கால் வந்துட்டு வா. சுவாமியே ஹரிகர சுதனே, அநாத ரட்சகரே, சபரிமாமலை வாசகரே. இந்த மகனே வெற்றி அடைந்தார். அடுத்த வருடம் கார்த்திகை மாதத்துக்குள்ள உன் மனைவியுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்குண்டா. புண்ணியமாக இருங்க மக்கா, எல்லா வலியும் தீரும். இந்தா வியாபாரம் பெருகும், போயிட்டு வா. புண்ணியமான மெல்லேந்தி கேரளாவிலிருந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். அலை பாயுதே என் கண்ணா, என் மனம் அலை பாயுதே. என்ன வேணும்? கண்ணை மூடு. 9 ஆண்டு காலங்கள் உழைப்பு தான் மிஞ்சிச்சு தவிர பணம் மிஞ்சலை. தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் உண்டு. மாந்திரிகத்தால் தடை பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் இப்போ உடலாலும் செல்வத்தாலும் தொழிலாலும் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய். கால் வந்துட்டு வா, போன தூரத்துக்கு போடு. வேறொரு ஸ்திரீ கொஞ்சம் சிறைக்குதுடா, அது சேர்த்துக்கலாமா? இந்தா அது வந்து சேரும், வெற்றி உண்டு. போயிட்டு வா. தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? கேரளத்தில் இருந்து. பிள்ளைக்கு என்ன வேணும்னே? காசெல்லாம் கிடைக்கத்தான் செய்து, வீட்டுக்கு வர்றதில்லை பணம். ராஜா ஊர்வலம் போகிறார், புரிகிறத? கால் வந்துட்டு வாங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த தெய்வத்தில் பேச்சியம்மாள், மாரியாத்தா, சொல்லமாட சாமி போன்ற தெய்வங்கள்லாம் உண்டு இருக்கா. இப்போ கேரள தேசத்துக்கு போன உடனே அவைகளெல்லாம் தொடர்ந்து உங்களால் கும்பிட முடியல, அப்படியெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ 2 ஆண்டு காலங்களாக வயிறு தொப்புள்ள இருந்து தொண்டை வரை ஏதோ ஒரு தடுத்துக்கிட்டு இருக்கு, உள்ளுக்கு எதுவும் இறங்க மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வேதனை உன் மனசுக்குள்ள. டாக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா அதுக்கு நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற ஒரு பதிலும் வந்திருக்கு. ஆனால் எனக்கு முடியலையே, அதுக்கு என்ன செய்யணும் உன் கேள்வி. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வா. பையன் சுறுசுறுப்பான பையன், வண்டியில் டபுள்ஸ் போகிறதுல கெட்டுக்காரன். ஒரு பிள்ளை யார்கிட்ட? மகன்கிட்ட. டபுள்ஸ் வச்சு போனோம்னா அதுக்கு அந்த 35,000 சரியாக போச்சு. பக்கத்தில் வே சும்மாவா தூட்டு. உன் மகனை திருத்தி தரேன், தொழிலை உருவாக்கி தரேன், வாழ வச்சு தரேன்டா. பாப்பா இந்தா தெரியும், நல்லா கால் வந்துட்டு தம்பி. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் நின் பெயரவே நீ வாராய். என்னடா கேசு? வாட்? பாரிய எவ்வளோ உண்டு? இந்த கேஸை உனக்கு முடித்து வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? ஓ இவ்வளவு தானே? கண்ணை முடிக்கா. அம்மா யார் நீ?
ஓஹோ, சக்குளத்திலிருந்து வருகின்றடா. சக்குளத்து பகவதி உங்களுடைய வம்சவழி தெய்வம், சிவன் ஒரு தெய்வம், புரியுதா? கும்பிட்டுக்கோ. வரக்கூடிய சிம்ம மாதத்தில் உனக்கு ஒரு மேரேஜ் நடக்கும். அது உனக்கு வாழ்வுக்கு புனிதமாக இருக்கும், உன்னுடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். அவள் இந்திய நாட்டை சார்ந்து அயல் நாட்டில் வாழக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவளாக இருப்பாள். அதுவே உனக்கு நடக்கும். கால் விட்டுருவான். எஸ் பேட்டா. ஆனாலும் உன் மனதுக்குள் காதல் இயக்கம். நல்லவள், கல்யாணமாகும், வெற்றியாக வருவாய் மகனே. அடுத்து வரும்போது சரக்கு வாங்கிட்டு வாப்பா. நல்லாரே சந்தோஷமா இருடா. போயிட்டு வா. கிங் கிங் கிங். கோவில்பட்டி, நான் குழந்தை வரம் கொடுத்து வெற்றியாகி வந்த மகன். நீ வருகிற பொழுது தடை விரித்த முனீஸ்வரன் என் கண்ணுக்கு தெரியுதான். எங்க இருக்காரு? அப்படியா? கும்பிட்டுருக்கியோ அவரை முன்னால? ஆனால் உன் எல்லைக்குள்ளேருந்து வாரானடா, அழுகு வாரானடா. கால் விட்டுவ. என்னிடம் தந்திரமாக ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கான். சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி என் மனைவி குழந்தை உண்டாயிட்டான். 8 மாதம் ஆயாச்சு. அந்த பிறக்கிற பிள்ளை என்ன பிள்ளையாக பிறக்கும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிட்டா சாமி வருத்தப்படுவார்னு நினச்சி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு போய் கேட்கான். அப்போ ஆம்பளை பேர் சொன்னால் ஆம்பளை சாமி, பொம்பளை பேர் சொன்னால் அது பொம்பளை பிள்ளை. ஏலே உன்ன மாதிரி 1000 பேரை நான் பார்த்துருப்போம்ல. கால் வந்துட்டு வாடா. அவன் ஆசை தானே, அதை நிறைவேற்ற தானே இந்த புலகத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். என்னப்பா உட்கார். இந்த பிறவியில் எந்த குழந்தையை பற்றி நீ புண்ணியத்தை அடைய வேண்டுமோ அந்த குழந்தை ஆனந்தமாக பிறக்கும். ஏன்னா நீ என்னோட ஆரம்பத்தில் கேட்டது எனக்கு குழந்தை வேணும்னு தான் கேட்டேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கல. உண்மையா இல்லையா? அதனால் பிறந்து வந்தோடனே என் கையில் கொடு, அழகான பேர் வைக்க. அந்த பேர் உலகம் புகழக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பேராக வைக்க. கால் வந்துட்டு வா. யாரை தந்திரமாக மடக்க பார்க்காம இல்லை. என்னடா கோபாலகிருஷ்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. வெற்றி மாற கொடுறா. என்ன தொழில் பார்க்குறடா? உண்டாடா தம்பி, இந்தா குழந்தை பிறந்த பிறகு 3.5 வருஷத்தில் இன்னொரு வீடு கட்டுவாய், சகல கோடி செல்வமும் பெறுவாய், அனைத்து இன்பமும் அடைவாய். இந்தா புண்ணியமாறு மகனே, சென்று வா. கர்மசாமிக்கு என் பேரை சொல்லி ஹோட்டல் மெஸ் வச்சிருக்கிறவங்க, நான் பெத்தானே என் தங்கச்சி பெத்தானே அப்படின்னு ஒரு பிள்ளை அனாதையாக நிற்கி கர்மசாமி அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். அவளுக்கு நல்வாழ்வை அமைக்கிறதுக்கு வைகாசி விசாகத்தின் காலம் வரை நீ பொறுமையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவள் முத்தாரம் உடையவள். என்ன தாரம் உடையவா? 3 கணவனோடு வாழக்கூடியவா. ஏற்கனவே ஒன்று போயிடுது, அடுத்து ஒன்று பிரிஞ்சிடுது. அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு தரேன். செல்வத்தோடு இருப்பாய், உன் வியாபாரமும் நல்ல ஓடும், புண்ணியமாக இருப்பாங்க மக்களே. வேலைக்கு போலீஸ் வேலைக்கு உத்தரவு கொடுத்துருக்கேனே, ஏன் கவலைப்படுறாய்? ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இரு. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கோவில்பட்டி பகுதியிலிருந்து. யாருக்கு திருமணம்? வாங்க வாங்க. யாருக்குக்கா? பாப்பா பேர் என்ன? நீங்கள் எந்த இடம்? கால் வந்துட்டு வாங்க. வெங்கடேஸ்வரா மருத்துவமனைக்கு பக்கத்தில் வாழுக. உங்கள் ஏரியாவில் தான் சர்க்கஸ் போடுவாங்க. உங்கள் ஏரியாவில் தான் சர்க்கஸ் எல்லாம் போடுவாங்க. மந்தித்தோப்பு பகுதியில் ரோட்டிலேருந்து இடத்து போகிறோம். சரிண்ணா, உட்கார். சொன்னபடி கேளு, நக்கல் பண்ணாது. கேட்டிருக்கிய அந்த பாட்டு? பாட்டு கேட்டிருக்கியா? பாட்டுக்கு அர்த்தம் தெரியுதா? என்ன தெரியுது? உன் பிள்ளை சொன்னபடி கேட்டுச்சுன்னா உனக்கு அதை மாதிரி சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதைத்தான் சொன்னேன். சொன்னபடி கேளு, நக்கல் பண்ணாதே. இன்னொருத்தர் கால் வந்துட்டுவா. சினிமா பாட்டை வச்சே விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாருன்னு சிரிக்கா. என்னம்மா, நமக்கு தேவை விஷயம் தானே. கவிஞர்கள் கடவுளின் படைப்பு. அவர்களுக்கு தோன்றிய சிந்தனை சராசரி மனிதனுக்கு தோன்றவில்லை அல்லவா? அப்போ அவன் விசித்திரமானவன், படைப்புக்கு அதிசயிக்கக்கூடியவன். இன்னொருத்தர் கால் வந்துட்டுவான். அப்படியா? ஒருத்தர் இருக்காங்களா? யாருன்னு கேட்டுருவான். வா,
உன் பிள்ளையினுடைய ஆழ் மனசை பார்த்தேன். அலைப்பாய்கின்ற மனசும் நமக்கே அறிவுரை சொல்லி நம்மளை குழப்பக்கூடிய மனதையும் படைத்தவள். அவளுடைய பாதையில் தவறு இருக்கு என்பது உன் உள்மனதினுடைய கருத்து. அதை திருத்தி தெளிவு பண்ணி நல்வாழ்வை அமைத்து கொடுத்தால் போதுமல்லவா? இப்போ ஆளக்கூடாதுக்கா, இந்தா வெற்றியாகித்தார். கண்ணீரை தொட, கவலையை மற, கடவுளை நென, ஆனந்தமடைவாய். ஒன்றும் சொல்லாத, கண்ணை மூட பார்க்குறேன். நரம்புகள் சரியாக இருக்குது, தசையில் வீக்கம் இருக்குது. சரியாக்கிடுவேன் நான். தைரியமாக இரு, போயிட்டு வா. வரக்கூடிய 17ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு வந்து சேர், யாகத்தில் கலந்து கொள்.